கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் தினமும் காலை 1 மணி நேரம் நடக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டும் என்ற பாரத்தையும் கர்த்தர் கொடுத்ததினால் நான் அவ்விதமாக நடந்து கொண்டே ஜெபித்த அந்த ஜெபத்தை இந்த இடத்தில் நான் பதிவிட்டிருக்கிறேன். கேட்டு பயனடையும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பரலோகத்தில் மகிமையாய் வீற்றிருக்கிற என் அன்பின் தேவனே, மகிமையுள்ள பிதாவே, ராஜாதி ராஜாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக அடியேனுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியம் பெரிது தகப்பனே. ஆண்டவரே, உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த மகிமையான ஸ்லாக்கியத்துக்காக முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, எவ்வளவு அழகாக கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவரே தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன்னுடைய பிள்ளைக்கு தகப்பன் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதொல்லாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, இந்த உன்னதமான வேத சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபையின் கர்த்தாவே, இந்த உன்னதமான வேத சத்தியத்துக்காக நான் முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவு ஜெபத்துக்கான ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை திறந்து உம்முடைய சமூகத்தில் ஊற்றி விடும்படியாக எனக்கு நீங்க பாராட்டி இருக்கிற அன்பும் கிருபையும் எவ்வளவு பெரியது கர்த்தாவே. எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே பாவியாகிய நான் மறுபடியாக எனக்கு கொடுத்திருக்கிற இந்த அன்பும் கிருபையும் விலையேறப்பட்டது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் தாப்பனே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 24 மணி நேரங்களில் என் தகப்பனோடு நான் உறவாடுகிற இந்த 1 மணி நேரம் விலையேறப்பட்டதாக இருக்கிறது தாப்பனே. ஆண்டவரே, ஒருவருக்கும் கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியமான வேலையாக இது இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அன்பின் தாப்பனை எம்மை போற்றுகிறேன் ஐயா, உம்மை வணங்குகிறேன். ஆண்டவரே, உமக்கு முன்பாக தாழ பண்ணுகிறேன். ஆண்டவரே, பாவியாக மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே கர்த்தாவே, தகுதி இல்லாத ஒரு மனிதன் ஆண்டவரே, பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஆண்டவரே கர்த்தாவே உரிய ஒரு மனிதன் தான் நான். ஆனால் ஆண்டவரே, என்னை நீர் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருப்பீரானால் அது உம்முடைய மிகப்பெரிய ஈவு தகப்பனே. இந்த உலகத்தில் ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களில் உம்முடைய சமூகத்தில் வந்து தகப்பனே நான் உம்மை நோக்கி ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பதும் உம்மை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் போற்றுவதும் வணங்குவதும் மகிமைகரமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் தாயின் கற்பத்தில் என்னை தெரிந்து கொண்டீர் என்று பேரை சொல்லுகிறது. எவ்வளவு உண்மை ஆண்டவரே. கர்த்தாவே, நான் பிறவாததற்கு முன்பாகவே என் கருவை கண்டது என்று பார்க்கிறேன். ஆண்டவரே, எனக்கு விளங்கலை இந்த தேவாதி தேவன் பாவிக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை வைத்திருப்பார் என்று ஆண்டவரே எண்ணி பார்க்கும் பொழுது அது முற்றிலும் ஆண்டவரே என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஆண்டவரே, உடைய வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் தகப்பனே, உடைய வேத புத்தகத்துக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உடைய சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேத புத்தகத்தை அடியேனுக்கு கொடுத்திருக்கிற அன்பு எவ்வளோ பெரியது ஆண்டவரே. உடைய பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம், சீர்திருத்தவாதிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேதத்தை இன்றைக்கு நான் சுயாதீனத்தோடு கையில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் இதற்காக எவ்வளோ கிரயம் செலுத்தப்பட்டது தேவா. ஆண்டவரே, உண்மையாலுமே என்னுடைய காலம் ஒரு பொற்காலமாக இருக்கிறது. என்னுடைய காலம் ஒரு பொற்காலம் என்று கேட்டால் வேதம் என்னுடைய கையில் ஆண்டவரே நான் வைத்திருக்கத்தக்கதான ஒரு பொற்காலமாக இது இருக்கிறது தாப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த வேதத்தின் மூலமாக உம்மை வெளிப்படுத்தியிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதம் இல்லை என்றால் ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ள முடியாது. உம்மை அறிந்து கொள்ள முடியாது. இது தேவன் யார், எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட ஆண்டவரே, வேதமானது என்னுடைய வாழ்க்கையில தகப்பனே இவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதனால் நாள்தோறும் ஆண்டவரே நீர் என்னோடு பேசுகிற சத்தத்தை கேட்கும்படியாக எனக்கு நீர் ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறேன். ஆம் ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் நேசிக்கும் பொழுது, வேத சத்தியை அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே எனக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவரே தேவா, வேதத்தை விட்டு வழி விலகி போனவர்களை குறித்து ஆண்டவரே சங்கீதக்கார் வேதனைப்படுவதை பார்க்கும் பொழுது மெய்யாலுமே ஆண்டவரே வேதத்தை உண்மையான விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையில பற்றி கொள்ளாத எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, எனக்கு எத்தனையோ சபைகள் என்று சொல்லி, எத்தனையோ ஊழியர்கள் என்று சொல்லி வேதத்துக்கு புறமான விதத்துல ஐயோ தாப்பனே போதிப்பதும் மக்களை வழிநடத்துவதும் உணர்ச்சி பூர்வமான காரியங்களை கொண்டதுமாய் காணப்படுகிறதை ஆண்டவரே நீ பார்க்கும் பொழுது தாப்பனே கிருபையாய் ஆண்டவரே உள்ளுக்கு இறங்கும். தகப்பனே, இதமான மக்களுக்கு இறங்கும். வேத புத்தகம் இல்லாததுனால ஐயோ தாப்பனே தன்னுடைய வாழ்க்கையில உண்மையான ரட்சிப்பை அறியாதுள்ளாக ஆண்டவரே கர்த்தாவே வேதத்தின் மூலம் ரட்சிப்பின் ஞானத்தை கொடுக்கிறேன் என்று பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் ஞானம் என்பது வேதத்தின் மூலமாக நீர் கொடுக்கிற அருமையான காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆம் தாப்பனே, அவைகளால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். வேதத்தில் எவ்வளவு அழகாக ஆண்டவரே ரட்சிப்புக்குரிய ஞானத்தை ஆண்டவரே இந்த வேதத்தின் மூலமாக நீர் கொடுக்கிறீர் என்ற இந்த சத்தியம் எவ்வளவு ஆழமானது தாப்பனே, எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு உன்னதமானது ஆண்டவரே. அதனால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எவ்வளவு அருமையாக ஆண்டவரே வேதத்தின் மூலமாக கர்த்தாவே அடியேனுக்கு நீர் ஆண்டவரே எவ்வளவு காரியங்களை ஆண்டவரே நீ திறக்கிறேன். இதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, வேதம் ஆண்டவரே எவ்வளவு மகிமையானதாக இருக்கிறது தாப்பனே. அதனால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறதுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நான் எச்சரிக்கப்படுகிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நான் ஒன்று நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. இந்த வேதத்தின் மூலமாக தாப்பனே எவ்வளவாக ஆண்டவரே ஐயோ தாப்பனே ஆண்டவரே அடியேனை நீர் வழிநடத்துகிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஐயோ தாப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே எவ்வளோ பேர் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லுகிற கட்டுக்கதையின் காலமாக இது இருக்கிறது ஆண்டவரே. ஐயோ தாப்பனே ஆண்டவரே, இந்த சத்தியத்தை ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரத்தோட அதுல ஆண்டவரே அனுபவிக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு காரியமாக இருக்கிறதே. ஸ்தோத்திர தாப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே வேத சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தினுடைய ஆண்டவரே மகத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா உம்மை போற்றுகிறேன், உம்மை நான் வணங்குகிறேன். ஆண்டவரே இவ்வளவாக உம்முடைய வேத சத்தியத்தை அடியனுக்கு கொடுத்து கர்த்தாவே நீரனே ஆண்டவரே வழி நடத்துகிற உம்முடைய அன்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, எவ்வளவு அழகாக இதனால ஆண்டவரே நான் எச்சரிக்கப்படுகிறேன் தகப்பனே. எவ்வளவு அழகாக இதனால ஆண்டவரே உடைய வார்த்தையினால கர்த்தாவே நான் ஆண்டவரே பாவத்துக்குட்படாதபடிக்கு எச்சரிக்கப்படுகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அதற்காகவே துதிக்கிறேன் ஆண்டவரே. அருமையான தேவனே, பாவியாக மேல் கிருபையாயிரும், பாவியாக மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இந்த ஏழை பாவியை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். ஐயோ கொடிய காலங்களாக இன்றைக்கு இருக்கிறதே தாப்பனே. ஐயோ மக்கள் இவ்வளவாக தற்பிரியராக பணப்பிரியராக ஆண்டவரை அகந்து இல்லவர்களாக ஐயோ தாப்பனே நன்றி அறியாதவர்களாக வாழுகிற பரிசுத்தம் இல்லாதவர்களாய் வாழுகிற ஒரு காலமாக இருக்கிறது ஆண்டவரே. அசுத்தம் எவ்வளவாக ஐயோ தாப்பனே எவ்வளவு ரூபங்களில் இந்த உலகத்துல தாண்டவம் ஆடுகிறது தாப்பனே. ஐயோ தாப்பனே, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற கிருபை எனக்கு தாரும். எனக்கு பரிசுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த அசுத்தம் எனக்கு வேண்டாம், இந்த அசுத்தம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த அசுத்தத்தின் மேல எனக்கு பிரியம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு காலத்தில் அசுத்தத்தின் மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா ஆண்டவரே இந்த அசுத்தத்தை எனக்கு ஆண்டவரே வேண்டாம் தாப்பனே. நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு பரிசுத்தமான பாத்திரமாக இருப்பதை விரும்புகிறேன். ஒரு பரிசுத்தமான ஆண்டவரே அந்த உகந்த பாத்திரமாக என்னை வணைந்தருளும் ஆண்டவரே.
தேவா தேவா, அது எனக்கு தேவை தகப்பனே, எனக்கு அதிகமாய் தேவை ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, அசுத்தத்தை வெறுக்க எனக்கு உதவி செய்யும், அசுத்தத்தை வெறுக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அசுத்தத்தை வெறுத்து நீதியையும் தேவனுடைய ஆண்டவரே அருமையான காரியங்களையும் நேசிக்கக்கூடிய ஆண்டவரே கிருபையை தாரும் தகப்பனே. எவ்வளோ ஆண்டவரே இப்படி அருமையான வேதம் சொன்னமாக ஆண்டவரே நீ தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஆம் ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த வேத புத்தகத்தை ஆண்டவரே அதனுடைய மகத்துவத்தை, மேன்மையை, கனத்தை எவ்வளவாக ஆண்டவரே ஐயோ தாப்பனே புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. இந்த சத்தியத்துக்கு சாட்சி பகருகிற ஆண்டவரே ஒரு எளிய மகனாக, அப்பனே ஒரு அற்பமான மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவரே என்னால் ஆன மட்டும் இந்த சத்தியத்துக்கு நான் சாட்சி பகருகிற ஒரு மனிதனாய் வாழ வேண்டும். இந்த வேதத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த வேத புத்தகத்துக்காக ஆண்டவரே நான் நாள்தோறும் நம்மை துதித்தாலும் இது போதாது ஆண்டவரே. எனக்கு வேற நங்கூரம் என்ன இருக்கு? வேற என்ன நங்கூரம் இருக்கிறது ஆண்டவரே? இல்லை தாப்பனே, இல்லை ஆண்டவரே. ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் இந்த வேத புத்தகம். ஆண்டவரே இது எவ்வளவாக இன்னைக்கு புறக்கணிக்கப்படுகிறது தாப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவாய் புறக்கணிக்கப்படுகிறது. எத்தனையோ மக்கள் இந்த வேதத்தை ஆண்டவரை அலட்சியப்படுத்துகிறார்கள். எத்தனையோ மக்கள் இந்த வேதத்தை ஆண்டவரே கர்த்தாவே விரும்புகிறதில்லை தாப்பனே. கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே, கிருபையாய் மன்னித்தருளும் ஆண்டவரே. தேவா ஆண்டவரே, நாள்தோறும் இந்த வேத புத்தகத்துக்காக முழு இதயத்தோடு நான் துதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி சொன்னவனுமாக ஆண்டவரே நீர் எவ்வளவாக தேவனுடைய மகத்துவங்களை இந்த வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, தேவனுடைய மகத்துவங்களை நான் பார்க்கும்படியாக ஐயோ தாப்ப the glory of God, the glory of God ஆண்டவரே நான் காணும்படியாக எனக்கு நீர் எழுதி கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, இந்த வேத புத்தகத்தின் மூலமாக தேவனுடைய மகிமையை நான் பார்க்கும்படியாக ஆண்டவரே தேவனுடைய மகிமையை ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த வேத புத்தகத்துக்கான சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இது எனக்கு தேவை தகப்பனே, இது எனக்கு தேவை. என்னை விடுதலையாக்குற ஒரு சத்தியம் தேவை ஆண்டவரே. என்னை அடிமைப்படுத்தி கொண்டு ஒரு காலத்துல என்னை ஆண்டவரே முற்றமாக ஆண்டவரே பிரயோஜனமற்ற அழிந்து போகிற ஒரு ஆண்டவரே மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே. ஆனாலும் இந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு கொடுத்திருக்கிறீரே, அது போதும் தாப்பனே. என்னுடைய வாழ்க்கையில என்னை விடுவிக்கும் சத்தியத்தை கொடுத்திருக்கிறீர், என்னை மீட்கும் சத்தியத்தை கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாத்துக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, சகல சத்தியத்துக்குள் வழிநடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்காய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையான ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ரட்சிப்புக்குள் வருகிற அந்த மெய்யான அனுபவத்தை என்னை பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே அது எவ்வளோ ஒரு மேலான காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே அம்மை நான் அதிகமாக துதிக்கிறேன் ஆண்டவரே. நாள்தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது, நாள்தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே ஏழை பாவிக்கு நீங்க எவ்வளவு அருமையான கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே சொல்லனா ஸ்லாக்கியங்களை ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே வெளியேறப்பட்ட பொக்கிஷங்களாக இருக்கிறதே. ஆமா ஆண்டவரே. ஆண்டவரே வேத சத்தியம் என்பது ஆண்டவரே உண்மையாலுமே ஒரு ட்ரெஷர் ஆண்டவரே. இதை நான் ஆண்டவரே நாளுக்கு நாள் பெற்று வாழுகிற கிருபையை தாரும் ஆண்டவரே. இந்த வேத சத்தியங்கள் எனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுது. விசுவாசத்தை நான் கேள்வினாலே விசுவாசம் வரும் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே இந்த விசுவாசங்கிற வெளியேறப்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் விசுவாசிக்கிறவன் பதறான் ஆண்டவரே. ஆனால் எத்தனையோ வேலைகளில்
ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் இன்னுமாக நல்லா வலுவாய் காணப்படணுமே. உடைய சத்தியத்தின் பேர்ல ஒரு ஊன்ற கட்டப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்கு தேவை ஆண்டவரே. உடைய சத்தியத்தின் ஆண்டவரே அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு ஆழமான ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு தாரும். விசுவாசிக்கிறவன் பதறான், அமரிக்கும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நான் விசுவாசத்தில் உறுதிப்படணும். ஆண்டவரே விசுவாசத்தில் ஆண்டவரே வல்லவனானான்னு சொல்ல ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும், ஒரு உறுதியான விசுவாசத்தை எனக்கு தாரும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே என் தேவன் எனக்காக செயல்படுகிறார். இதில் அவருடைய திட்டம் உண்டு, இதில் அவருடைய நோக்கம் உண்டு. இதுவும் என்னுடைய ஆத்தும நன்மைக்கு எதுவாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்று நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை தாரும் ஆண்டவரே. பாதகமான போல காணப்படலாம், எதிர்பாராத காரியமாக காணப்படலாம், நான் எதிர்பார்க்காத காரியமாய் காணப்படலாம். ஆனாலும் ஆண்டவரே, இதுவும் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற காரியம், இதுவும் என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறது, இதுவும் ஆண்டவர் அறியாமல் எனக்கு நேரிடவில்லை, இதிலும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்ற அந்த ஆழமான உறுதியுள்ள ஒரு விசுவாசத்தை எனக்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. ஆம் தேவனே, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஐயோ ஆண்டவரே, இன்றைக்கு எவ்வளோ பொக்கிஷம் இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆனா மனுஷன் பயத்துல வாழ்றான், மனுஷன் பயத்துல வாழுகிறான். உனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை ஆண்டவரே, அவன் பதறுகிறான். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள்ல உன்னுடைய இருதயத்துல உண்மையான விதத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவனுக்கு மெய்யான ஒரு ஆண்டவரே விடுதலை இல்லையே தகப்பனே, உண்மையான விடுதலை இல்லை. உனக்கு கோடி 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 பணமா இருக்கலாம், அல்லது ஆண்டவரே சொத்துக்கள் இந்த உலகத்துல எவ்வளவோ இருக்கலாம், அவ்வளவோ ஆண்டவரே அவனுக்கு நிலங்கள், பங்களாக்கள், வீடுகள் என்ன அல்லது பல காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே உடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சமாதானம் இல்லை தகப்பனே. உடைய வாழ்க்கையில உண்மையான சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வழியை தவிர வேறொரு வழியில சமாதானம் இல்லையே. ஆண்டவரே இன்றைக்கு சமாதானம் இல்லையே. ஆண்டவரே, தேவனோடு ஒப்புரவாகாத ஒரு வாழ்க்கையில எப்படி சமாதானம் இருக்க முடியும்? ஐயோ, இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டவரே சமாதானம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தேவனோடு ஒப்புரவாகுதலை அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு நாளும் எடுத்து சொல்லுவதில்லையே. ஐயோ, எத்தனையோ பேரை படுகொலிகள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள், இவ்வளோ பேர் படுகொலிக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உண்மையான சமாதானம் என்பவர்களுக்கு இல்லை, உண்மையான சந்தோஷம் என்பவர்களுக்கு இல்லை தகப்பனே. ஆனாலும் கூட ஆண்டவரே எவ்வளவாக உடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஐயோ தாப்பனே, ஆண்டவரே அதை விட ஆண்டவரே கொஞ்சம் இருந்தாலும், அது ஒண்ணுமே இல்லைன்னு இருந்தாலும் சமாதானம் இருக்குது, சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னை வழி நடத்துகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு ஆண்டவரே. இன்றைக்கல்ல நாளைக்கல்ல முடிவு வரைந்து என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவன் எனக்கு உண்டு. அதுதான் எனக்கு தெரியும். முற்றுமுடிய என்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு ஆண்டவரே. நரை வயதிலும் முதிர் வயதிலும் நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்பிப்பேன் சொன்ன ஒரு தேவன் எனக்கு உண்டு. நாளைய நான் நம்பிக்கையோடு சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம் எனக்கு உண்டு ஆண்டவரே. நிச்சயமாக நீர் அதை தருகிறேன். ஆமாண்டவரே, உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு இந்த தைரியம் இல்லையே. அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, ஆனா தைரியம் இல்லை ஆண்டவரே. ஆனா இந்த ஏழை பாவியை நோக்கி பார்க்கும் பொழுது ஐயோ தகப்பனே, ஆண்டவரே நீர் எவ்வளோ கிருபையை கொடுத்திருக்கு, ஸ்தோத்திரம் ஐயா. எனக்கு இவ்வளோ இளைப்பாறுதலை கொடுத்திருக்கு, மது ஸ்தோத்திரம். இவ்வளோ நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இடத்துல ஆண்டவரே பொண்ணும் பொருளும் இல்லை, இடத்துல பொண்ணும் பொருளும் இல்லை ஆண்டவரே. நான் ஒரு கடனாளியாக சூழல் இருக்கிறதே நீர் அறிந்திருக்கிறேன். நீர் அறியாதவர் அல்ல ஆண்டவரே. ஆனாலும் என்னை ஆண்டவரே குறைவில் வைத்திருக்கிறது நல்லது ஆண்டவரே. நான் அதிகமாக ஆண்டவரே பெற்றிருந்தா ஆண்டவரே என்னை நோக்கி பார்க்க நான் தவறி விடுவேன். ஆமா ஆண்டவரே, என்னை எனக்கு தெரியும். நான் எவ்வளவு பலவீனன் என்பது எனக்கு தெரியும். நான் எவ்வளவு அறிவீனன் என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே. என்னை இந்த நாள் மட்டும் நீர் வழி நடத்திருக்கிற பாதையை நான் எண்ணி பார்க்கும் பொழுது அது எவ்வளவு அழகான பாதை ஆண்டவரே. உண்மைதான் தகப்பனே, பல மேடுகள், பள்ளங்கள், பள்ளத்துக்கு கீழான சூழ்நிலைகளா இருக்கலாம். ஆனா ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நேர்த்தியாய் திட்டமிட்டு
வழிநடத்திருக்கிறீர் என்பதை மாத்திரமே நான் சொல்ல முடியும். இவள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அழகாய் திட்டமிட்டு என்னை வழிநடத்திருக்கிறீர். இவள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அற்புதமாய் திட்டமிட்டு என்னை வழிநடத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நான் நம்பிக்கையோடு இருப்பேன் ஆண்டவரே. தேவன் எனக்கு ஆண்டவரே எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தரை எனக்கு தெரியும். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் ஆண்டவரை எனக்கு தெரியும். ஆமாண்டவரே, எனக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்று எனக்கு தெரியும் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடு போற்றுகிறேன் ஆண்டவரே. நிச்சயமாக எனக்காக ஆண்டவரே அற்புதமாய் சகலத்தையும் நீ செய்கிறவர் என்பது எனக்கு தெரியும். அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே, அதற்காகவே துதிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளவு ஆச்சரியமாக என்னுடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரே செயல்படுகிறவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடு உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. எவ்வளவு அருமையான ஆண்டவரே கர்த்தாவே, தேவனுடைய காரியங்களை அடியேனுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே வைத்திருக்கு மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவாமை போற்றுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே இந்த சங்கீதக்காரன் சொன்னமாக நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஸ்தோத்திர தகப்பனே. ஆம் ஆண்டவரே, ரட்சிப்பினால நாங்கள் மகிழ்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால கொடியேற்றுகிற ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திர தகப்பனே. தேவாதி தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அதுதான் எனக்கு தெரியும், அதுதான் எனக்கு தெரியும். எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஆமாண்டவரே தேவா, ஆண்டவனோட கூட இருக்கிறார் தகப்பனே. அதுபோல சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நானு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுறேன். எவ்வளவு உண்மை ஆண்டவரே. ஒருவேளை இன்றைக்கு ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து இன்னைக்கு மேன்மை பாராட்டுகிற மக்கள் இருக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? உடைய ஆத்மாவை ரட்சிக்காதே, உடைய ஆத்மாவை இதை மீட்டு வழி நடத்தாதே, அது ஆண்டவரே அவளுக்கு உதவி செய்யாதே. அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது தாப்பனே? ஆனா ஆண்டவரே தேவா, உம்முடைய நாமத்தை குறித்து, என்னை மீட்ட நாமம், என்னை ரட்சித்த நாமம், என்னை காத்து வருகிற நாமம், என்னை பலப்படுத்துகிற நாமம், எனக்கு அடைக்கலம், துருகம், பெலன், ஆண்டவரே கோட்டை, இந்த நாமத்தை குறித்து ஆண்டவரே நான் மேன்மை பாராட்டுவேன். அதுக்கு மேல அந்த அழகான அந்த வசனத்தை கொடுத்திருக்கிற அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆமா ஆண்டவரே தேவனே, எவ்வளவு உண்மை தகப்பனே. ரதத்தை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுனாங்க, உண்மைதான். ஆனா அவங்க முறிந்து விழுந்துட்டாங்களே. ஐயோ ஆண்டவரே, they are brought down and fallen. ஐயோ, கீழே கொண்டு வரப்பட்டு விழுந்து போனார். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஆண்டவரே, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஐயோ ஆண்டவரே, உம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் என்னை கைவிடுகிறவர் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுதலை கைவிடுகிறேன்னு சொன்ன ஆண்டவரே தேவா, எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. இந்த அறிவில் எனக்கு எவ்வளோ ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன் எண்ணி பார்க்கும் பொழுது ஐயோ, இந்த பாதகனுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை, இந்த ஆண்டவரே மதியனனுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நிச்சயமாக நாங்கள் குறிப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாராக. அருமையான தேவனே, இந்த ராஜாதி ராஜா எனக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறாரே. ஸ்தோத்திரம் என் அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆம் ஆண்டவரே, ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவங்க ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் ஆண்டவரே கீழே விழுந்துட்டாங்க. ஆண்டவரே என்ன பிரயோஜனம் தகப்பனே, என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? தாழ விழுந்து போயிட்டாங்க ஆண்டவரே. ஐயோ தகப்பனே, தேவா நீர் கிருபையாயிரும் ஆண்டவரே, நீர் இரக்கமாயிரும் தகப்பனே. நீர் அன்பு கூர்ந்த அடியனை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அருமையான தேவனே, அவருடைய வாழ்க்கையில தகப்பனே முறிந்து விழுந்துட்டார். ஆமா ஆண்டவரே, brought down and fallen. ஐயோ தகப்பனே, எத்தனையோ மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆனா ஆண்டவரே, அநேக போதர்களே ரட்சிக்கப்படாத காலமாக இருக்கிறது. ஐயோ தகப்பனே, என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே? அநேக போதர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாய் காணப்படுகிறார்களே. ஐயோ ஆண்டவரே, இந்த மாதிரி நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ தகப்பனே, ஆண்டவரே கர்த்தாவே,
ஆண்டவரே கிருபை ஆயிரம் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை அதிகமாய் பரிசுத்தப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்னு கேட்கிறேன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவா? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்னு சொல்றீங்க? ஆமா ஆண்டவரே. ஆண்டவரே, கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, ஆண்டவரே உம்முடைய திரு ரத்தத்தினால் என்னை கழுவும் ஐயா. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் அடியனை கழுவும் ஆண்டவரே. பரிசுத்த ரத்தினால் இந்த பாவியை என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. ஐயோ, சுத்தமான கைகளை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, சுத்தமான கைகளை அடியனுக்கு தாரும் ஆண்டவரே. மாசில்லாத பியூர் ஹார்ட் எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் நீதி உள்ளவன் அல்லையே ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன் ஆயிற்றே. அநேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். குற்றமுள்ள மனசாட்சி என்று ஆண்டவரே என்னை ஆண்டவரே சுத்திகரிக்க இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது. தேவா, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்த நம்முடைய பாதங்களில் சரணடைகிறேன் ஆண்டவரே. என்னை எப்படி பரிசுத்தப்படுத்துவீர் எனக்கு தெரியாது, என்னை எப்படி தூய்மைப்படுத்துவீர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றும் தெரியும் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே சகல பாவங்களையும் எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரி ஆண்டவரே. நம்ம பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அது எனக்கு போதும் ஆண்டவரே, அது எனக்கு போதும் தகப்பனே. ஆண்டவரே, நீர் உண்மையில்தான் இருக்கு, நான் உண்மையா இல்லை. உண்மைதான், நான் உண்மையா இல்லை தகப்பனே. ஆனால் நீர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர் ஆண்டவரே. இந்த ஏழை பாவியை கண்ணோக்கி பார். இந்த உலகத்துல நான் வாழ மட்டுமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எனக்கு தார். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எனக்கு தேவை தகப்பனே. உடைய கிருபை இல்லை என்றால் ஐயோ நான் அழிந்துடுவேன் ஆண்டவரே. உடைய கிருபை இல்லை என்றால் நான் அதமாய் போயிடுவேன் தகப்பனே. உடைய கிருபை என்றால் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே தேவா, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாமல் போயிருவேன் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, கைகளில் சுத்தமாய் இருதயத்தில் மாசு இல்லாதிருக்கும் பொழுது ஆத்துமாவை மாயை கூப்பிடா. ஐயோ, இந்த உலகம் ஒரு மாயா இருக்கு ஆண்டவரே. ஐயோ, மாயை மாயை மாயை, எங்க பார்த்தாலும் மாயை. மாயை தான் மனிதர்கள் விரும்புகிறார்கள், மாயை நோக்கி ஓடுகிறார்கள் ஆண்டவரே. ஒரு நாளும் என்ற இருதயம் மாயையை நம்ப வேண்டாம் ஆண்டவரே. ஜீவனுள்ள மெய்யான தேவனை அறிந்திருக்கும் பொழுது எனக்கு எதுக்கு இந்த மாயை ஆண்டவரே? எனக்கு எதுக்கு இந்த வெயின் திங், வேனிட்டி வேனிட்டி? ஆமா ஆண்டவரே. ஆண்டவரே, கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே, ஐயோ தாப்பனே, கபடான இருதயத்தில் என்னை எடுத்து போடும். அந்த இயற்கையான ஆண்டவரே ஒரு பாவியலும் பாவி, சுத்தம் இல்லாதவன், அசுத்தன், திருக்கு மகா கேடுள்ள இறுதியாங்க. இது ஆண்டவரே நாள்தோறும் என்னை சுத்திகரி. நான் பரலோகத்தில் உம்மிடத்தில் கிட்டி சேரும் மட்டுமாக திருக்குள்ள அந்த தன்மை மறுபடியுமாக திரும்பக்கூடிய காரியம் உண்டுன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த திருக்கு மறுபடியும் இதயத்தை பாதிக்கும்னு எனக்கு தெரியும் தகப்பனே. இல்லை தகப்பனே, திருக்கான ஒரு தன்மை நான் உள்ளவன் தான் ஆண்டவரே. உண்மை கிருபையை விட்டு எடுத்திருக்கணுமானா அதை விட கேடா நான் போயிடுவேன் தகப்பனே. ஐயோ ஆண்டவரே, அதனால தான் அந்த கிருபையை ஆண்டவரே எனக்கு அளவில்லாமல் தார். கிருபை அதிகமாய் பற்றி கொண்டு வாழ்கிற உதவியை தாரும். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஐயோ தகப்பனே, அது எனக்கு தாரும். உம்முடைய ஆசீர்வாதம் வேதனை அதோடு கூட்ட மாட்டேன். வேதனை ஒரு நாள் நீர் கூட்ட மாட்டேன் ஆண்டவரே. நீர் கொடுக்கும் பொழுது வேதனை ஒரு நாளும் அதோடு எனக்கு கூட்ட மாட்டேன். ஐயோ தகப்பனே, இன்றைக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி எவ்வளவு பொய்யான காரியங்களை மக்கள் நம்பி போகிறாங்களே. ஐயோ ஆண்டவரே, அவளை நீர் இறங்கும் தாவே. எதையோ மக்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஐயோ தகப்பனே, ஆண்டவருடைய நீதி இல்லாத ஆசீர்வாதம் என்ன இருக்குது தகப்பனே? ஆம் ஆண்டவரே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். ஐயோ, உம்முடைய நீதியை தேடாம ஆசீர்வாதத்தை தேடுகிற அந்த விதமான கர்த்தாவே போதனைகள் இன்றைக்கு எவ்வளவு மலிந்து கிடக்கிறது. ஐயோ, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் விதமான போதர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே போதர்களே நம்புகிறாங்க.
ஐயோ ஆண்டவரை நம்பலையே, என் ஆண்டவரை நம்பாம ஐயோ போதர்கள் இன்றைக்கு நம்பி போறாங்களே, அந்த மக்களுக்கெல்லாம் இறங்கும். இவளுக்காக ஆண்டவரே நான் கத்தாவே பரிந்து பேச ஆண்டவரே கத்தாவே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே வழி விலகி போன ஆண்டவரே மக்களை குறித்து ஆண்டவரே கத்தாவே பரிதபிக்க கிருபைதான். வேதத்தை ஆண்டவரே தகப்பனே புறக்கணித்த மக்களை குறித்து ஆண்டவரே அந்த சங்கீதக்காரன் வருத்தப்படுகிறதை பார்க்கும் பொழுது விதமான காரியங்கள் எனக்கு தேவை தகப்பனே, நிச்சயமாக விதமான காரியங்கள் எனக்கு தேவை ஆண்டவரே. அவருடைய ஆத்மாவுக்காக தேவா நான் உண்மையான விதத்தில் ஆண்டவரே பரிதபிக்கிற கிருபையை தாரும். விதமான ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே நான் ஆண்டவரே ஐயோ எத்தனை பேர் ஏமாந்து போறாங்க, ஐயோ ஊழியர்களை நம்பி ஏமாந்து போறாங்க ஆண்டவரே. ஊழியர்களை நம்புறாங்க, ஆசீர்வாதத்தை நம்புறாங்க. ஆனா வேற சொல் ஆண்டவரே உண்மையாலுமே ஆண்டவரே கைகளில சுத்தமா இருதயத்துல மாசு இல்லாதவனா இருந்து மாய்க்கு ஒப்பப்படாத பொழுது கபடாய் ஆணையிடாத பொழுது ஆண்டவரே கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான்னு சொல்றீங்களே, அந்த நீதியை தார், கிறிஸ்துவின் நீதியை தார். எனக்கு அதுதான் தேவை ஆண்டவரே. என் இயேசு எனக்காக இந்த சம்பாதித்த அந்த நீதியை தார் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமா ஆண்டவரே, அந்த சந்ததி தான், அந்த சந்ததியில தான் நான் இருக்கணும். அவனவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆண்டவரே உம்மை நான் தேடணும், கருத்தாய் தேடணும், விசாரித்து தேடணும், உம்முடைய சமூகத்தை நாடணும். இது யாக்கோபின் சந்ததி. ஆண்டவரே மனித சந்ததி ஆகல, உலக சந்ததி ஆகல, இது யாக்கோபின் சந்ததி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. விதமான காரியங்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில தேவை தகப்பனே. ஐயோ எனக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே, ஐயோ இத்தனை பேர் ரட்சிக்கப்படாமலே ரட்சிக்கப்பட்டோம் நீ ஏமாந்து போகிறார்கள் ஆண்டவரே. உடைய வாழ்க்கை தேவனுடைய உண்மையான சமூகம் வழிநடத்தல அநேக வழிகளில் ஆண்டவரே தவறாய் எண்ணி கொண்டு வாழுகிறார்களே. ஐயோ தாப்பனே ஆண்டவரே, முக்கியமாக ஆண்டவரே இன்றைக்கு இவ்வளோ ஒரு பெரிய அதிர்ச்சி. எனக்கு நல்ல அறிமுகமான அந்த டாக்டர் புதிதாக இப்போ காரு மேல காரு, ஆமாண்டவரே பெரிய கார் வாங்கியிருக்கிறாரு. இவ்வளோ பெரிய கார், அது அவ்வளோ ஆண்டவரே எத்தனை எனக்கு தெரிஞ்ச காரை மாத்திடுறார். ஆனா ஆண்டவரே இன்னைக்கு நான் போன பொழுது அவர் மறித்து விட்டார்னு அந்த ஐயோ தகப்பனே அந்த ஆண்டவரே இந்த பேனரை பார்த்த பொழுது எவ்வளோ பயங்கர ஆண்டவரே. எவ்வளோ பென்ஷன், நிறைய டாக்டர் பெரிய பதவி வைத்தனால எவ்வளோ பென்ஷன் ஆண்டவரே. கிளினிக்ல எவ்வளோ பணம் அவருக்கு, ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம். ரிட்டையர் ஆயிட்டார், ஆனா எவ்வளோ பணம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும். ஐயோ ஆண்டவரே, அவரை குறித்து நான் கேள்விப்படும் வருத்தப்படுகிறேன். ராத்திரியில எந்த நேரத்தில் இறந்தாரோ தெரியலையே. காலையில பார்க்கும் பொழுது செத்து கிடக்கிறாரே. வாலிப காலங்களில் ஆண்டவரே இச்சைகளை நோக்கி போனார் ஆண்டவரே, மனைவிக்கு மேல் மனைவி. ஐயோ தகப்பனே ஆண்டவரே, இந்த சகோதரியை நீ பார்க்கும் பொழுது இழந்த சகோதரி, அது கடைசியாக அவருடைய மனைவி. ஆமாண்டவரே, அழகாக இருக்கிறது என்பதாக அறிந்து ஆண்டவரே சொல்லி கொடுக்க போன இடத்துல அந்த ஆண்டவரே அந்த கேரளா பெண்ணை தெரிந்து கொண்டு திருமணம் செய்து கொண்டார் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு அவருடைய ஆத்ம நிலை, ஐயோ இந்த வேதத்தை நான் நம்புறேன் ஆண்டவரே, வேதத்தை நான் நம்புறேன். அவர் ஆண்டவரே மோட்ச ராஜ்யத்துக்கு வருதான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லையே. ஐயோ ஆண்டவரே, அந்த ஐஸ்வர்யவான் சம்பிரமமா வாழ்ந்துட்டு இருந்தான். ஐயோ ஆண்டவரே, ஐயோ தகப்பனே, அவருடைய நிலையை நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஐயோ ஆண்டவரே, அவருக்கு எவ்வளோ ஆண்டவரே காலம் கிடைச்சது. என்னுடைய அந்த செய்திகள்லாம் கூட போனது, ஆனா அதெல்லாம் ரிசீவ் பண்ணதாகவே தெரியல. ஐயோ தாப்பனே, ஆமாண்டவரே, எவ்வளோ ஆண்டவரே இந்த பேனரை பார்க்கும் பொழுது ஒரு வாரத்துக்கு திடீர்னு இறந்துட்டார்.
காலையில் எழுந்திருக்கும் போது இறந்து கிடந்த பொழுது ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது, காலையில் 7 மணிக்கு கொண்டு போறாங்க, 9 மணிக்கு திருப்பி கொண்டாந்துட்டாங்க, செத்துட்டாங்க. ஐயோ தகப்பனே தகப்பனே, என்ன சொல்ல ஆண்டவரே, இவ்வளோ பணம், பெரிய ஒரு படிப்பு, பெரிய ஒரு அந்தஸ்து. ஆமாண்டவரே, ஏறக்குறைய என்னோடு கூட எனக்கு முன்னால் 1 வருஷம் 2 வருஷம், ஆண்டவரே ஒரு 3 வருஷம் சீனியர், அந்த மாதிரி. ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சிட்டார் ஆண்டவரே. அவர் எவ்வளோ உயர் பதவியை பெற்றுட்டு வாழ்ந்தாரு. அதே சமயத்தில் அவருடைய மனசு மாம்ச விரும்பினங்களை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே, அநேக உலகத்தில் இருந்த பொழுது ஆண்டவரே, உலகத்தில் உரிய பல காரியங்களுடைய வாழ்க்கை எனக்கு முழுமையானா கூட ஆண்டவரே, பெண்கள் விஷயத்தில் அவர் ஆண்டவரே தாவே சரியாக இல்லாத ஒரு காரியத்தை உலகுடைய வாழ்க்கையில குடியிருந்தது எனக்கு தெரியாது தாப்பனே. ஆனால் இன்றைக்கு உடைய ஆத்துமா எங்க போச்சு? ஐயோ ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ சீக்கிரம் வாழ்க்கை ஆண்டவரே குறுகியதாய் போயிடுச்சே, எவ்வளோ சீக்கிரம் ஆண்டவரே வாழ்க்கை குறுகியதா போயிடுச்சு. ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, எதிர்பாராத நிலையில் மரணம், எதிர்பாராத நிலையில் மரணம். ஐயோ, இது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தகப்பனே ஆண்டவரே, உலகத்துல வாழும் மட்டுமாக எவ்வளோ சௌகரியமாக வாழ்க்கை, ஒருவேளை ஆண்டவரே அவர்கள் நினைத்ததற்கு அதிகமாக நடக்கிறது, நினைப்பதற்கு அதிகமாக நடந்தது. ஐயோ, வெகு சமீபத்துக்கு முன்னால் அந்த பெரிய புதிய கார் வாங்கியிருந்தார், அதெல்லாம் ரொம்ப விலை தான் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, ஒரு பக்கம் பெரியான பென்ஷன் வந்திருக்கும், இன்னொரு பக்கம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளுமே எத்தனையோ ஆயிரங்கள் சம்பாதனை. ஆனா இன்னைக்கு ஆண்டவரே அதெல்லாம் எங்க போச்சு? ஐயோ ஐயோ ஆண்டவரே, ஐயோ அந்த குடும்பத்து மக்களையாவது சந்திக்க மாட்டீரா? இந்த குடும்பத்தோடைய கடைசி மனைவிய பிள்ளையெல்லாம் சந்திக்க மாட்டீரா? ஐயோ ஆண்டவரே, எனக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே ஆண்டவரே, ஒரு நாளில் 1,50,000 மக்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் கடந்து போகிறார்கள். ஐயோ தாப்பனே ஆண்டவரே ஆண்டவரே, அடியேனை நீ சுத்திகரித்து ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நான் வாழணும் ஆண்டவரே. மாயை நம்பி, ஐயோ பணத்தை நம்பி நான் போக வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நீர் ஆண்டவரே கிருபையாய் இந்த விசுவாசத்தை கற்றுத்தார். இந்த விசுவாசம் தான் என்னுடைய மூலதனம் ஆண்டவரே. நோக்கி பார்த்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் கொடுக்கிறதா என்னுடைய மூலதனம். வேற எனக்கு இல்லை ஆண்டவரே. வேற இடத்துல என்ன இருக்கு தகப்பனே? வேற இடத்துல என்ன இருக்குது ஆண்டவரே? ஆனா ஒண்ணு போதும், என் ஆண்டவரை நான் நம்பி என்னுடைய தேவைகளெல்லாம் கொடுத்துட்டு அவர் எனக்காக செய்யப்பட்டுமாக நான் காத்திருந்து ஒரு நழி வழி நடத்துகிற பாதையில திருப்தியாய் போகிறது, அது எனக்கு போதும், அது எனக்கு சமாதானம், அது எனக்கு நல்லது. ஆமாண்டவரே கர்த்தாவே, அது எனக்கு நல்லதாக இருக்கிறது. இது என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்டவரே கர்த்தாவே நல்லது, எனக்கு போதுமானதுங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆமாண்டவரே, ஐயோ தாப்பனே, அந்த டாக்டர் என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ ஆண்டவரே, எவ்வளவு சீக்கிரத்துல வாழ்க்கை மறைஞ்சிருச்சு, எவ்வளவு சீக்கிரத்துல வாழ்க்கை மறைஞ்சிருச்சு ஆண்டவரே. ஒரு எளிய குடும்பத்துல ஒரு ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு போலீஸுடைய மகனாயிருந்து எவ்வளோ பணம், எவ்வளோ பொருள். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே, ஐயோ தகப்பனே, இன்னைக்கு அவருடைய ஆத்மா எங்க போச்சு? ஐயோ, இந்த வேதத்தை நான் நம்புறேன், இந்த வேதத்தை நான் நம்புறேன், இந்த வேதத்தை தான் நம்புறேன். அவருடைய ஆத்மா ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அந்த ஐஸ்வர்யவான் அக்னிஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லுகிற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது தேவனற்ற ஒரு மனிதனுடைய மரணம் ஆண்டவரே எவ்வளவு பெரிய இழப்பு. ஆனா ஆண்டவரே, எவ்வளோ ஜனங்கள் நித்தியத்தை குறித்து கொஞ்சம் மேலும் ஆண்டவரே எண்ணுகிறது இல்லை. ஆண்டவரே, பரலோகம் என்பதை, ஆண்டவரே நரகம் என்பதை இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவாகிய என்ன ஆண்டவரே ரட்சகர் மடிமடிமாத எச்சரிக்கிறாரே. பரலோகத்தை விட நரகத்தை குறித்து அதிகமாக எச்சரித்திருக்கிறாரே. உள்ள அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கு உறுதியாக்கு ஆண்டவரே. உடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. நாள்தோறும் ஆண்டவரே ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட. முடிய நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஐயோ அந்த காரியத்தை தார். ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ மக்களை என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே,
இவ்வளோ போதகருடைய வாழ்க்கையில வேதத்தை நான் நம்புறேன். வேதம் தான் எனக்கு ஆதாரம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த லாசருவை போல இருந்து மோட்ச ராஜ்யத்துல என்றென்றும் வாழுகிற வாழ்க்கை. ஐயோ, நரகம் என்பது நிச்சயமாய் அங்கிருந்து வரவே முடியாது. அதுக்கு முடிவும் இல்லைன்னு எண்ணி பார்க்கும்பொழுது என்னால கிரகிக்க முடியல. ஆண்டவரே, கிரகிக்க முடியலான்னா வேதத்தை நான் நம்புறேன். வேதத்தை நான் நம்புறேன். நரகத்துக்கு போயிட்டா அங்க அவங்க காலாகால் நித்தியமாய், ஐயோ ஆண்டவரே, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அதை நான் நம்புறேன். அங்க எப்பொழுது அவியாதுங்கிறத நம்புறேன். ஆண்டவரே, ஐயோ பற்கடித்து, ஆண்டவரே இன்னைக்கு மனம் திரும்பலையே, இன்னைக்கு மனம் திரும்பலானா ஆண்டவரே வாழ்க்கை முழுதும் நரகத்தில் போய் மனம் திரும்பி என்ன பிரயோஜனம்? ஐயோ, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக இந்த பாரத்தை தார். அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களே. எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில உண்மையான ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே. ஐயோ கர்த்தாவே, ஆண்டவரே, அவர்கள் பேசுகிறதை பார்க்கும் பொழுது ரொம்ப பக்தியாய் பேசுகிறார்கள். ஆனா உள்ளத்துல சுபாவத்துல விடுதலை இல்லையே, உள்ளத்துல மாற்றம் இல்லையே, பொருளாசையிலிருந்து விடுதலை இல்லை. கபடம், கசப்பும், மன்னிக்க முடியாத காரியங்களை வெறுப்பும். ஐயோ தகப்பனே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, விதமான காரியங்கள் இருக்குமானால் எப்படி அவன் மோட்ச ராஜ்யத்துக்கு போக முடியுமா? ஐயோ முடியாதே. ஆண்டவரே, பக்கமாய் வந்தவர்கள் தாழ்த்தும்படியான ஒரு நிலையில ஆண்டவரே உணர்த்து வையும் ஐயா அநேகரை. ஐயோ, இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, தவறான போதனைகளினால எத்தனை சபைகளில் ஐயோ கர்த்தாவே, இதெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது பணம் இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய கையில பணம் இருக்கு ஆண்டவரே. லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கு. கோடியும் கூட வச்சிருக்காங்க. கோடியா வச்சிருக்கிறவங்க பணம் இருக்கு, ஆண்டவர் இல்லை. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவர் இல்லையே, ஆண்டவர் இல்லையே. எவ்வளவு வாழ்ந்த பணம் கூட இருக்கும் ஆண்டவரே. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நல்ல ஆண்டவரே, உலகத்துல நல்ல வேலை, நல்ல கணவன் மனைவி, வேலை, சம்பாத்தியம், சொந்த வீடு, சொந்த காரு எல்லாம் இருக்கு. ஆனா ஐயோ ஆண்டவரே, கர்த்தர் இல்லை. ஐயோ தாப்பனே, விதமான மக்களை நீ ரட்சிக்க மாட்டீரா ஆண்டவரே. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கிற ஒருவனை தேடினேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனையோ தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஐயோ முக்கியமாக ஆண்டவரே, இது இங்கிலாந்துக்காக ஜெபிக்க இந்த ஸ்காட்லாந்து எல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ தேவ மனிதர்கள் ஆண்டவரே, எத்தனையோ மிஷினரிகள் வந்தாங்களே ஆண்டவரே. இந்தியாவில் அந்த கிறிஸ்டியன் காலேஜ் எல்லாம் ஸ்காட்லாந்து மிஷினரிஸ் வந்து ஆண்டவரே இயேசுவுக்காக, இயேசுவை நிமித்தம் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள். ஆண்டவரே, தங்களுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் இழந்து போனாங்களே. ஆனா அவர்கள் நிச்சயமாக பரலோகத்துல பல மடங்காய் நீர் கொடுத்திருப்பேன், பல மடங்காய் அவர்கள் பெற்றிருப்பார்கள் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ நன்மைகள் பெற்ற தேசம் இது, எவ்வளோ கிறிஸ்தவத்தின் மூலமாக நன்மைகள் பெற்ற தேசம் இது. ஆனா இன்றைக்கு ஆண்டவரே, கிறிஸ்துவை பகைக்கிற ஒரு தேசமாக இருக்கு. இந்த தேசத்தின் தலைவர்கள் அவர்களை பின்பற்றி பதவிக்காக, இன்னும் மற்ற பணத்துக்காக என்னை பின்பற்றி போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த மத தலைவர்களை நம்பி போய்கின்ற பெருகூட்டம், அரசியல் தலைவர்கள் ஆண்டவரே. ஐயோ தாப்பரே, எவ்வளவாக சுயநலவாதிகளாய் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் சாதாரணமான பொதுமக்களுக்கு நீதி இல்லை ஆண்டவரே. சாதாரணமான எளிய மனிதனுக்கு நீதி இல்லை. ஆனா ஆண்டவரே, இவர்களை நம்பி என்ன பிரயோஜனம்? மனிதனை ஆண்டவர், நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். வேண்டாம், வேண்டாம் ஆண்டவரே. நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நான் நம்பக்கூடாது. வேண்டாம் தாப்பனே, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நான் நம்ப வேண்டாம், நம்பக்கூடாது ஆண்டவரே. என் ஆண்டவர் உயிருள்ளவர், ஜீவிக்கிறவர், அவரை நான் நம்புறோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை தன் புயபலமாக்கி கொண்டிருக்கிற மனுஷன்
சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, இந்த எரேமியா புத்தகத்துல எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எவ்வளவு அழகாக நீ சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, அவன் நேர்கால்களும் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையெழுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அந்த வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. ஐயோ, வீணாய் போன இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நம்பி ஆண்டவரே, இந்த உலகத்தின் தந்திரங்களினால ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டுவேன். ஆனால் ஐயோ, மணலின் மேல கட்டுற புத்தி இல்லாத ஒரு மனுஷன் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனோ கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷன். ஆண்டவரே, அக்கத்தாவ இயற்கையான ஒரு புத்தி இல்லாத மனுஷன் அறிந்திருக்கிறேன். இயற்கையாக நான் ஒரு புத்தி இல்லாத மனுஷனாச்சே, ஞானமற்றவன் அறிவேன்னு ஆண்டவரே. ஐயோ, எப்படி செய்வது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது தகப்பனே, எனக்கு தெரியாது ஆண்டவரே. பல வாழ்க்கையில பல தோல்விகளை கண்டவன், பல தோல்விகளை வடையறுத்தப்பட்டவன். ஆனால் இது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது மிக நல்லது. ஆமாண்டவரே, அது எனக்கு நல்லதாகவே தான் இருந்திருக்குது. நான் திரும்பி பார்க்கும் பொழுது அதனால பிரமாணங்களை எனக்கு நீர் போதிக்கிறேன், அதை கொண்டு என்னை படிப்பிக்கிறேன். சுய ஞானத்தை, சுய அறிவை, சுய வழியை சார்ந்து வாழாமல் நான் வாழ்வதற்கு எனக்கு அதை கொண்டு ஆண்டவரே நீர் எத்தனையோ காரியங்களில் என்னை படிப்பிக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அவைகளால் எனக்கு நல்லது தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. தேசத்தை அழிக்காதபடிக்கு ஐயோ, இந்த ஸ்காட்லாந்தெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன். இவ்வளோ ஆண்டவரே, டேவிட் லிவிங்ஸ்டன், மேரி ஸ்லெஸ்ஸர் போன்ற மிஷனரிகள் ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, ராபர்ட் மொரே மிக்ஸி, ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? ஐயோ, இன்றைக்கு ஸ்காட்லாந்து ஒரு குடிகார தேசம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்படுகிறேன். குடிக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன ஒரு பயங்கரமான நிலை. வேதம் புறக்கணிக்கப்பட்டதுனால தான். ஐயோ ஆண்டவரே, இது வேதம் புறக்கணிக்கப்பட்டுருச்சே, இந்த வேதம் வேண்டான்ட்டாங்க. ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம், இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம், மோசே பேசட்டும். ஐயோ ஆண்டவரே, இந்த தேசம் தேவன் தங்களோடு பேச வேண்டாம்னு சொன்னதோ இன்றைக்கு அதெல்லாம் ஆண்டவரே, ஐயோ கர்த்தாவே, வனாந்தரமான காடாயிற்று. அவைக்குரிய ஆண்டவரே, வனாந்தரங்கள் ஆயிடுச்சே. லார்ட் ஸ்பிரிச்சுவல் டெசர்ட்ஸ். இன்னைக்கு அந்த தேசங்கள் எல்லாம் போய் ஆவிக்குரிய காரியங்களை தேடினா, ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவரே உண்மையான விதத்தில் எதிர்பார்த்து போனா ஏமாற்றம், ஏமாற்றம். ஐயோ ஆண்டவரே, ஏமாற்றமா இருக்கிறது. ஐயோ தாப்பனே, ஏமாற்றமா இருக்கிறதே. ஆண்டவரே, ஆண்டவரே, ஏமாற்றமாக இருக்கிறது தாப்பனே. ஐயோ, இன்னைக்கு ஏமாற்றமாக இருக்கிறது கர்த்தாவே. தேவா, தேவா, இன்னைக்கெல்லாம் பார்க்கும் பொழுது ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவரே, ஐயோ நீர் உதவி செய்யும் கர்த்தாவே, நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எனக்கு ஏமாற்றமாகவே இருக்கிறது தாப்பனே. ஆண்டவரே, நீர் கிருபையா இருமையா. ஐயோ தாப்பனே, ஆண்டவரே, ஒரு இந்து தேசத்துல ஒரு இந்து மனிதன் என்னை போன்றவனை நினைவு கூர்ந்து தகப்பனே, என்னுடைய குருடான கண்களை திறந்தீரே, குருட்டு கண்களை திறந்தீரே. ஆவிக்குரிய குருடனுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே, கிருபை பாராட்டினீரே. ஆவிக்குரிய இந்த குருடனுக்கு ஆண்டவரே நீர் வழிகாட்டினீரே. ஆவிக்குரிய குருடனுக்கு நீர் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே உடைய இரக்கத்தை காட்டினீரே. ஸ்தோத்திரம் ஐயா, என் அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரம், என் அன்பின் ராஜாவே ஸ்தோத்திரம், என் அன்பின் மேய்ப்பரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. தேவா, மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன், மை துதித்து நான் போற்றுகிறேன் ஆண்டவரே. தேவா, உடைய அன்புக்காக, உடைய இரக்கத்துக்காக, உடைய தயவுக்காக ஆண்டவரே நான் எவ்வளோ துதித்தாலும் போதாது, நான் எவ்வளோ துதித்தாலும் போதாது, நான் எவ்வளோ துதித்தாலும் போதாது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஏழை பாவிக்கு நீர் இறங்கும், இந்த ஏழை பாவிக்கு நீர் இறங்கும் கர்த்தாவே.
இந்த ஏழை பாவிக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஏழையான மனுஷனுக்கு நீர் தயவை கட்டளையிடும் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிற ஆண்டவரே, இந்த ஒரு வருடத்துல வேதத்தை ஆண்டவரை படித்து முடிக்கும்படியான இந்த காரியத்தை செய்கிறதுலாம் கூட ஆவியானவர் கிருபையாய் அதில் ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும். ஆவியானவர் தாமே கிருபையாக அதில் ஆண்டவரை ஒத்தாசை அனுப்பி தர வேண்டும். ஆவியானவர் தாமே அதில் ஆண்டவரை இரக்கத்தை கட்டளையிட வேண்டும். ஆமாண்டவரே, அது அநேகருக்கு பிரயோஜனமாய் காணப்படும்படியாக அதை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேகருக்கு அது பிரயோஜனமாய் காணப்படும்படியாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தாருமையா. அநேகருக்கு ஆண்டவரே அது பிரயோஜனமாய் காணப்படும்படியாக ஆண்டவரே நீர் தயவு கூர்த்தரல வேண்டும் என்று சிந்திக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அநேக ஆவிக்குரிய அருமையான காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும். அதில் வேண்டிய ஞானத்தை எனக்கு தார். அதை எப்படி பதிவு செய்து எப்படி அதை நிறுத்து வாசித்து செய்ய வேண்டும் என்கிற அந்த ஞானத்தை ஆண்டவரே அடியனுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த விவேகத்தை எனக்கு தாங்க, அந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு நீங்க கிருபையாய் தாரும் கர்த்தாவே. அந்த விவேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்தரலும் கர்த்தாவே. எனக்கு உங்களுடைய ஒத்தாசையை தந்தரலும் தகப்பனே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். அருமை ரட்சகரே எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த விவேகத்தை ஆண்டவரே, அந்த ஞானத்தை அடியேனுக்கு தந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஐயா. அடியேனுக்கு ஆண்டவரே தந்து எனக்கு கிருபை செய்யும் ஐயா. ஆமாண்டவரே, இந்த ஏழை பாவிக்கு இறங்கும். இந்த ஏழை பாவிக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே. இந்த ஏழை பாவிக்கு நீர் தயவு செய்தரலும் கர்த்தாவே. ஆண்டவரே 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 கர்த்தாவே, அநேகருக்கு இது பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. என்னால் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு சிறிய ஆத்மா பிரயோஜனப்படுமானால் நான் ஒரு கருவியாக உபயோகப்படுத்தப்படுவேன். ஆனால் அது எவ்வளவு நலமாக இருக்கும் கர்த்தாவே, அது எவ்வளவு நலமாக இருக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறேன் ஐயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அடியனுடைய குடும்பத்தை நினைவு கூறும் ஐயோ ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நபருக்காக ஜெபிக்கிறேன். நீங்க ரட்சிக்கணும் ஆண்டவரே. நீங்க எப்படி ரட்சிப்பீங்க எனக்கு தெரியாது. இல்லை ஐயோ, அந்த நரகத்துக்கு போயிட வேண்டாம் ஆண்டவரே. ஐயோ வேண்டாம் தகப்பனே. ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, இந்த நபரை நீங்க தான் ரட்சிக்கணும் தகப்பனே. ஐயோ, நீங்க ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே. இந்த நபரை நினைவுறேன். ஐயோ, நீங்க ரட்சிக்கணும் தகப்பனே. எப்படி ரட்சிப்பீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவரே, இந்த நபருக்காக ஜெபிக்க ரட்சியும். ஆண்டவரே, இந்த நபருக்காக ஜெபிக்க ரட்சியும். இந்த நபருக்காக ஜெபிக்க ரட்சியும். ஐயோ தகப்பனே தகப்பனே தகப்பனே, கிருபையின் ராஜாவே நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. ஐயோ, எப்படி உணர்த்துவீங்க எனக்கு தெரியாது. இந்த நிலையில இருக்கிற ஆத்துமாக்கள் எப்படி ஆனாலும் மாலை கூடும். உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் உலகத்திலே வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி மாலை கூடும். மனுஷனால் கூடாது. எப்படி இந்த செத்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்க முடியுமா? முடியும். செத்து போன லாசரு 4 நாளாயிற்று. ஆண்டவரே, நீ உயிர்ப்பித்தேரே உயிர்ப்பியுமையா. ஆண்டவரே ஆண்டவரே, அடுத்த இந்த குடும்ப நபருக்கா ஜெபிக்கிறேன். ரட்சியும் ஆண்டவரே. ரட்சிக்கணும் தகப்பனே, ரட்சிக்கணும். ஐயோ இல்லைன்னா ஐயோ தகப்பனே, என்ன ஒரு பயங்கரம் ஆண்டவரே, என்ன ஒரு பயங்கரம். இந்த நபருக்கா ஜெபிக்கிறேன். ரட்சியும் ஆண்டவரே. இந்த நபருக்கா ஜெபிக்கிறேன். அடுத்த நபர் ஜெபிக்கிறேன். ஐயோ, நீங்க ரட்சிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க ரட்சிக்கணும் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க ரட்சித்து தான் ஆகணும் தகப்பனே. இல்லையா இல்ல தேவா இல்ல ஆண்டவரே, நீங்க ரட்சிக்கணும் தகப்பனே. எப்படி ஆகும்? இல்ல ஐயா, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உடைய சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொன்னனாலதான் ஆண்டவரே நான் கேட்கிறேன். இவர் உண்மை இல்லவர், நான் உண்மை இல்லாதவன் ஆண்டவரே. அதனால நீங்க சொல்லியிருக்கீங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. நான் விசுவாசிக்கும் பொழுது என் வீட்டார் ரட்சிக்கப்படுவாள் சொல்லி இருக்கிறீங்களே. ஆகவேதான் நான் கேட்கிறேன் ஆண்டவரே, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படும். நீ மாத்திரம் இல்லை,
நீ மாத்திரமல்ல உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நான் கேட்கிறேன் தகப்பனே. தகுதியின் அடிப்படையில வரலையா, தகுதியின் அடிப்படையில வரல தகப்பனே. தகுதியின் அடிப்படையில ஒரு எம்மியும் வரல, கிருபையின் அடிப்படையில வருகிறேன். கிருபையின் அடிப்படையில வருகிறேன் ஆண்டவரே. நீ சொன்னதுனால ஆண்டவரே, நீ சொன்னபடியாக செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறேன், தாழ்மையாய் பிரார்த்திக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகள் சொன்னாங்க. ஒரு நான் பொண்ணும் பொருளும் சேர்த்து வைக்கல ஆண்டவரே, நான் அதை சேர்த்துறதில்லை. ஆனா என்னுடைய ஜெபம் ஆண்டவரே, ஒருவேளை நான் மறிச்சிட்டா கூட, நான் மறித்தாலும் கூட, ஒருவேளை நான் நிச்சயமாக எல்லாருக்கும் மறிக்கிறதாக இருக்கலாம் கூட, ஆனா என்னுடைய ஜெபத்தை நினைவு கூறும் ஆண்டவரே. என்னுடைய ஜெபம் ஆண்டவரே உடைய சந்நிதியில எட்டட்டும். என்னுடைய ஜெபம் உடைய சந்நிதியில எட்டி இருக்கணும் ஆண்டவரே. நீ சொல்லி இருக்கிறதுனால தான் நான் கேட்கிறேன். நீ சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, இப்பொழுது நீயும் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொன்னதுனால தான் கேட்கிறேன் ஆண்டவரே. இந்த காரியத்துல எனக்கு நீங்க இறங்கணும், இறங்கணும் ஆண்டவரே. பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணதை பிடித்துக் கொள்கிறாள்னு சொன்னதுனாலதான் நான் கேட்கிறேன் ஆண்டவரே. வேறு எதுனால நான் கேட்கல தகப்பனே, அதனாலதான் நான் கேட்கிறேன் ஆண்டவரே. அதனாலதான் நம்ம இடத்துல நான் வந்து கேட்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கும். நான் போதிக்க முடியாது, நான் போதிக்க முடியாது ஆண்டவரே. கல்லான இருதயம் உள்ளவர்கள் தானே அவர்களும், கடினமான இருதயம் உள்ளவர்கள் தானே அவர்கள். வேற யாரு? ஒருவேளை சத்தியத்தை கேட்கலாம், வாரம் கேட்கலாம் கூட ஆண்டவரே. சத்தியத்தை அவங்களை அறிந்திருக்கலாம். ஒருவேளை என்ன நீங்க ஒரு இந்து குடும்பத்தில் பிரிச்சிட்டீங்க, ஆனா எனக்கு பின்னால ஆண்டவரே என்னுடைய இந்த மக்கள் எவ்வளவு தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லி இருக்கிறீங்க. கர்த்தரால் போதிக்க, அதுதான் எனக்கு ஒரே நம்பிக்கை. என் ஆண்டவர் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறேன். வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாது. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வார்த்தை வானமும் பூமி ஒழிந்து போகலாம், ஒரு எழுத்தால் ஒரு எழுத்தின் ஒருப்பால் ஒழிந்து போக, அது இல்லை 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 ஆண்டவரே நீர் போதிப்பீர் என்றதான் நான் நம்புறேன். அதை நம்ப எனக்கு உதவி செய்யும். அதுலயும் என்னுடைய விசுவாசம் மன்னிக்கப்படணும் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கார்கள். அப்படி சமாதானம் பெரிதாக இருக்கும். எந்த சமாதானம்? உலக பிரகாரமான சமாதானம் இல்லையே, உலக பிரகாரமான காரியங்கள் இல்லையே ஆண்டவரே. இது வீணாயிடுச்சு. அவங்க ஆண்டோடைய பிள்ளைகள் ஆகிறது தவிர உலகத்துல ஆண்டவரே பொண்ணும் பொருளும் பெற்று என்ன பிரயோஜனம் இருக்குது? இல்ல தகப்பனே, இல்ல ஆண்டவரே. கிருபையாயிரும் கிருபையாயிரும் ஆண்டவரே. நெறி இறக்கமாயிரும் ஐயா. அவர்களுக்கு நெறி இறங்கி வழி நடத்தி அருளும் தகப்பனே. அன்பின் ராஜாவே அவளுக்கு இறங்கி அருளும். கிருபையின் ராஜாவே அவளுக்கு நெறி இறங்கும் தகப்பனே. ஆமாண்டவரே, நீர் இறங்கி வழி நடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்யணும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் ராஜாவே நீர் இறங்கும் கிருபையாயிரும் ஆண்டவரே. அவளை நீங்க ரட்சிக்கணும், ரட்சிக்கணும் தகப்பனே. கர்த்தரா அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் நஞ்சமில்லை, பெரிதாயிருக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அவைக்குரிய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தகப்பனே, என்ன ஒரு மேன்மையான காரியங்கள், எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள், எவ்வளவு ஆச்சரியமான பொக்கிஷங்கள் இவைகள். ஐயோ தகப்பனே, மனிதன் ஆண்டவரை அறியாம ஆண்டவரே இந்த வேதத்தினுடைய உன்னதமான சத்தியங்களை அறியாமல் எவ்வளவாக ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. மன்னியும் தகப்பனே, மன்னியும் ஆண்டவரே. ஐயோ மன்னி தரலாம். கிருபையின் தேவனே நீர் மன்னி தரலாம். இரக்கமுள்ள ராஜாவே மன்னியும் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் ஆண்டவர் அறியல, ஆண்டவர் அறியல. ஐயோ தகப்பனே, இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் நீர் அல்லவா. நீர் சொல்லாகும் கட்டளை நிற்கும் அல்லவா. நீர் சொல்லாகும் கட்டளை நிற்கும் அல்லவா. ஆண்டவரே, இந்த ப்ராஜெக்டா ஜெபிக்கிறேன். இது உங்களுடைய கரத்துல நீங்க தான் செஞ்சு தரணும் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போகக்கூடாது. நீங்க தான் எனக்கு செஞ்சு தரணும். நீங்க தான் செய்யணும். எனக்கு தெரியாது, நான் மதியனன் ஆண்டவரே. நான் ஒரு மதியனன் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் ஒரு மதிகேடாய் ஆரம்பிச்ச ஒரு காரியமாக ஐயோ ஒரு வேலை இருக்கலாம் கூட. ஆமாண்டவரே, ஆனா அது எப்படி என்னங்க எனக்கு தெரியாது. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற
என் தேவனாகிய கர்த்தருங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். எதை சீர்படுத்த வேண்டுமோ அதை சீர்படுத்துங்க ஆண்டவரே. இதை செம்மைப்படுத்த வேண்டுமோ அதை செம்மைப்படுத்துங்க ஆண்டவரே. இதை நீக்க வேண்டுமோ அதை நீக்குங்க ஆண்டவரே. அது எனக்கு நல்லது, அது என்னுடைய ஆத்மாவுக்கு நல்லது ஆண்டவரே. நான் ஒரு ஆண்டவரே மூடன், பைத்தியகாரன், ஒரு அறிவியலி. ஆனால் ஆண்டவரே என் பேரில் கிருபையாயிரும். அதை தவிர எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. கிருபை நான் இருக்கு நிர்மூலமாக இருக்குது கர்த்தரே கிருபை. நான் எல்லாத்தையுமாய் பிரயாசப்பட்டேன். நான் இருக்கிறது தேவ கிருபைன்னு பவுல் சொல்றேன். அது உண்மை. நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா அது ஒன்னே ஒன்று எனக்கு, அது ஆண்டவருடைய கிருபை தான். வேற எனக்கு தெரியாது, வேற எனக்கு தெரியாது தாப்பனே. ஆண்டவரே நான் கூட உங்க சித்தமான ஆங்கிலத்தில் கொஞ்சம் நேரம் ஜெபித்து ஆண்டவரே பதிவு செய்யும்படியாக யோசித்திருக்கிற காரியம் அது உம்முடைய சித்தமாக என்னமாக இருக்குமானால் அதை செய்யும்படியாக எனக்கு அந்த கிருபையை தாரும், கிருபையை தாரும் ஆண்டவரே. தேவா, இது என்னுடைய ஒரு ஊழியமாக நீ பார்.